ஹாய் ஹலோ கைஸ், வாட்சிங் கோடேவன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டபால்னு சில அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கோம். எஸ், ஐபிஎல்ல இந்த பிளேயர் அங்க போனாலும் அந்த பிளேயர் இங்க வந்தாரா அப்படின்றது நம்மளுக்கு அரசல் புரசலா அங்கங்க தெரிய வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து நடக்குதா? யார் யாரெல்லாம் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பிரான்ச்சைசிக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லா பிரான்ச்சைசி அளவுக்கும் எனக்கு தெரியாது. பட் சிஎஸ்கே நடந்த சில விஷயங்கள் அது அரசல் புரசலா அங்கங்க போய் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் எங்க கிட்ட இருந்து இருக்கு. யார் அந்த சோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா சிஎஸ்கே போட்டோ காட்டுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. வேற யாருங்க, சிஎஸ்கே கிட்ட இருந்து தெரிஞ்சாதாங்க அது ட்ரஸ்டபிள் சோர்ஸ். சிஎஸ்கே க்ளோஸா வேலை செஞ்சா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்களே, தெரிஞ்சிருக்கும். பரத் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாப்ல, அது பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், பரத் வந்து ஒரு தமிழ் கிரிக்கெட்டர், ஒரு ஃபேமஸான ஒரு பழைய ஒரு நல்ல வெல் நோன் கிரிக்கெட்டர் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால சில இன்சைட்ஸ் எல்லாம் வரும். அது அப்பப்போ நாங்கள் வந்து துண்டு சீட்டு மாதிரி எடுத்து போடுவோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜேஎஸ்கே ஆப்ஷன் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸ்டீவன் ஃபிளமிங் அங்கே போயிருந்தார், சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அந்த பிளான் படி நாங்கள் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பிளான் போட்டு சிஎஸ்கே ஐபிஎல் ஆப்ஷன் வரல, அதுக்கு நாங்க எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஹஸ் கம் ஆல் த வே ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா டு சென்னை டு ஸ்கவுட் த பிளேயர்ஸ் ஃபார் தி ஆக்ஷன். அதாவது ஐபிஎல் 2026 வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஐ வைப்பாங்க. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரையல்ஸ் கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் இப்போ நல்லா விளையாடிட்டு இருக்காங்களா, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடைக்குதா அந்த பிளேயர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி ட்ரையல்ஸ்ல பார்த்து வாங்குவாங்க. அப்படி அவங்க நினைச்சது அந்த பிளேயர் கிட்ட இருந்துச்சுன்னா ஆக்ஷன்ல வந்து அந்த பிளேயருக்கு வந்து போவாங்க. இதுதான் வந்து சம்பிரதாயம். ஸோ சிஎஸ்கே மட்டும் இல்ல, எல்லா டீமுமே அதுதான் சம்பிரதாயம். ஸோ வந்து சிஎஸ்கே வந்து அவன் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக். ஸோ அதுல வந்து ப்ராபபிள் பிளேயர்ஸ் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், சாரி சொன்ன மாதிரி ஃபிளமிங் மட்டும் இல்ல, ஃபிளமிங்கோட சேர்ந்து சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச்சுமே வந்து கடைசி 1 வீக்கா இங்க நாவலூர்ல இருக்கிற நம்ம சிஎஸ்கேவோட ஹை பர்ஃபார்மன்ஸ் அகாடமில தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி. அதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் கிட்ட அட்டன் பண்ணாங்களாமா. அந்த 50 பேர்ல மெஜாரிட்டி பேட்டர்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா, சிஎஸ்கே வந்து அவங்க பேட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிற பேட்டர்ஸை வந்து கொஞ்சம் ஒழிச்சு கட்டிட்டு புது பேட்டர்ஸை வந்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சொல்ல மாட்டேன், ட்ரையல்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தான். சரிங்களா? ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ யாரு நம்ம ஃபேமஸான ராகுல் திரிபாதி, ஹூடாலாம் உண்மையிலேயே வந்து டீம் விட்டு துரத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ட்ரையல்ஸ்ல வந்து இந்த 50 பேர்ல நம்ம வந்து போன சீசன் ஒன்னு அன்சோல்டா போன பிளேயர்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து ஆப்ஷனை ரெஜிஸ்டரே பண்ணாத பிளேயர்ஸ் வந்து சில பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இந்த தடவை ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருக்கிற 4 பிளேயரை பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் தாங்க. சரிங்களா? ஏன்னா இதுல 2 பேர் வந்து நானே பார்த்துட்டேன் நேர்ல. ஸோ வந்து கைக்குள்ளேயே வேலை செய்யறாரு, சிஎஸ்கேக்கு இன்டெரக்டா வேலை செய்யறாரு. அது நாங்க சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஸோ வந்து 2 பேர் நானே பார்த்துட்டேன். ஸோ இந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து ஒரு டீம் தான் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பிளேயர்ஸ் கேன் சூஸ் எந்த டீம்ஸ் வேணா. இப்போ அந்த எஸ்ஆர்எஸ்ல கூப்பிடுறாங்களா, மும்பை கூப்பிடுறாங்களா, எந்த டீம் வேணா அவங்க போய் ட்ரையல்ஸ் கொடுக்கலாம். அந்த டீம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆக்ஷன்ல வந்து போட்டு எடுப்பாங்க. அதுதான் வந்து கான்செப்ட். எல்லா டீமுக்கும் கூட நீங்க வந்து ட்ரையல்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆமா. சோ அந்த மாதிரி இந்த ட்ரையல்ல அந்த மேஜரான 4 பிளேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளேயர் பிருத்வி ஷா. போன வருஷம் அன்சோல்டா போனாரு, பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இவருக்கு வந்து பேஷன் கிரிக்கெட் மேல இருக்கிற பேஷனே குறைஞ்சிருச்சு. ஸோ அவர் சைல்ட்ஹுட் கோச்சே வந்து சொல்லியிருந்தாரு, லைக் அவர் ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டாரு, கிரிக்கெட்டை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி மீதி விஷயங்கள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவர் வந்து அன்சோல்டா போயிருக்காருன்ற மாதிரி அவரோட ஒப்பீனியன் கொடுத்திருந்தாரு. அண்ட் இதை பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். வை பிருத்வி ஷா வாஸ் நாட் செலக்டட், அவரோட ஆட்டிடியூட் இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்ததுன்னு நம்ம வந்து சேனல் ஸ்டார்டிங்கே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா நாங்க ஐ பட்டன் கொடுக்குறோம். ஆமா, இருந்துச்சு. ஜான்வரியில போட்டோம், சம்திங் ஆக்ஷன் முடிஞ்ச உடனே போட்டோம் அதை. ஓகே. சோ அந்த பிருத்வி ஷா இப்போ புச்சிபோ டோர்னமெண்ட்ல வந்து விளையாடினாரு. மகாராஷ்டிராவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இங்க தான் ஆடினாங்கல்ல, லைக் ஓஎம்ஆர் அந்த அகாடமில தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படின்றப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அங்க இருந்து அவங்கள பார்த்துட்டு, சரி ஓகே நீ ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண, நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் அவரு இப்ப அட்டனும் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியல. சரிங்களா? பட் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ல பாக்குறாங்கன்றது இது கிளியரா தெரியுது. சோ ஆயுஷ் மாத்திரைக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இன்னொரு ஓப்பனிங் பேட்டருக்கு போறாங்கன்னு தெரியுது. அப்படி போறாங்கன்னு தெரியறப்போ இன்னொரு விஷயமும் கிளியரா தெரியுது. ஒருவேளை ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கான்வே அந்த ஃபாரின் ஸ்லாட்டுமே வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களோ அப்படின்ற விஷயமும் வந்து ஸ்பெகுலேட் ஆகுது. ஆக்சுவலி அந்த ஃபாரின் ஸ்லாட்ல ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்கள எங்க வேணா மாத்தி ஆட வைப்பாங்க. ஓப்பனிங் ஒருத்தர் இருந்தா ராகுல் திரிபதி, அவரோட பொசிஷன் இஸ் இன் ஸ்டேக்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆமா, அவர் இல்லங்க, ராகுல் திரிபதி இஸ் நாட் கோயிங் டு கண்டினியூ. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இன்னொரு விஷயம் கேட்கலாம், ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் இருக்காரு, அப்புறம் வேற என்னடா ஓப்பனர் வேணும் அப்படின்ட்டு. ஒன்னும் இல்ல, போன வருஷமே கிளியரா சொல்லிட்டாங்க. ஃபிளெமிங்கும் சொல்லிட்டாரு, ருத்ராஜும் சொல்லிட்டாரு. அவர் வந்து நம்பர் 3ல ஆடுற மாதிரி தான் பிளான். போன வருஷமும் நம்பர் 3 தான் ஆடினார் ருத்ராஜ் கேக்வாட் இன்ஜுரி ஆகிற வரைக்கும். இந்த வருஷமும் ஐ திங்க் படுத்து ஒருவேளை ருத்ராஜ் கேக்வாட் வந்து இந்தியன் பொசிஷன்ஸ்ல வந்து ஓப்பனிங் எல்லாம் ஃபுல்லா இருக்குங்க. ஓப்பனிங் வச்சே ஒரு ஸ்குவாடே ஒன்று உருவாக்கல, 11 பேர் இருக்கானுங்க. நம்ம வந்து 1 down 2 down அப்படி கொஞ்சம் இறங்கி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரோ என்னமோ.
வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சனும் ஒரு சமயத்துல அப்படிதான் இருந்தாரு. அவர் ராஜஸ்தானுக்கு இருக்கும்போது ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஸ்லாட் இல்லன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் லோ டவுன் தி ஆர்டர் ஆடினாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் தான் கிடைச்சது இந்தியன் டீம்ல, வேற விஷயம். சோ அந்த மாதிரி ருத்ராஜ் வந்து யோசிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் எதிர்வே இது கிளியரா தெரியுதுங்க சரிங்களா. சோ பிருத்வி ஷா வந்து ட்ரையல் அட்டன் பண்ணாரு. ரெண்டாவது பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு ஓப்பனர் தான். நான் ரொம்ப ஹைப் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து அவர் பாக்கிறதுக்கு சர்ப்ரைசிங்காவே இல்ல ஆக்சுவலி சரிங்களா. ஏன்னா சிஎஸ்கே மட்டும் இல்ல, அவர் வந்து எக்கச்சக்க டீம் ஸ்டைல்ஸ் அட்டன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷார் ரஹேஜா. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்வாஷ் பக்லிங் ஓப்பனர் ஃப்ரம் திருப்பூர் தமிழன்ஸ் அவர் ஆடிந்தாரு. ஸோ அவர் வந்து நான் பார்த்தேன் பர்சனலா சரிங்களா, அவர் இருந்தாரு. ஸோ வந்து ஐ திங்க் ஹி மைட் பி கெட்டிங் பிக் பை லாட் ஆஃப் டீம்ஸ். ஆப்ஷன்ல வந்து நிறைய டீம்ஸ் போவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி போனாங்க சிஎஸ்கே நாங்க சொல்லிட்டோம். மேபி நிறைய ஃபிரான்ச்சைசி கூட அவர் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். கரெக்ட் சரிங்களா. ஸோ வந்து துஷார் ரகேஜா ஒருவேளை சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலே சமஷ்டி. இல்லைன்னா ஆயுஷ் மாத்திரே துஷார் ரகேஜா ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த 1, 2, 3 வந்தாங்க அப்படின்னா செமையா இருக்கும். லைக் 2 பேர் அட்டாக்கிங் ஓப்பனர்ஸ். ஒருவேளை சீக்கிரம் விக்கெட் விழுந்துச்சுன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 ஸ்டெபிலைஸ் தி இன்னிங்ஸ் சூப்பரா இருக்கும். பிருத்வி ஷாக்கும் அதே தான், 2 பேர் அட்டாக் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். எதிர்வே அதான் அவங்க போறாங்க சரிங்களா. ஒரு அட்டாக்கிங் இந்தியன் பேட்டருக்கு போறாங்க. அண்ட் யங்ஸ்டராகவும் இருக்காங்க. ஏன்னா பிருத்வி ஷா ஓரளவுக்கு எங்கு தான், துஷார் ரகேஜா 22 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்றப்போ திஸ் இஸ் வாட் சிஎஸ்கே இஸ் பிளானிங். தேர்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் போன வருஷம் ஆப்ஷன்ல வந்து இவர் இருந்தாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இவர் மிட் சீசன் ட்ரையல்ல வந்து அட்டன் பண்ணாருங்க. லைக் வந்து போன வருஷம் ருத்ராஜ் கெய்க்வாட் இன்ஜுரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிஎஸ்கே ஒரு 3-4 பேரை கூப்பிட்டாங்க. அந்த 3-4 பிளேயர்ல ஒன்னு வந்து ஆயுஷ் மாத்திரை செலக்ட் பண்ணாங்க மிட் சீசன்ல சரிங்களா. ரெண்டாவது வந்து உர்வில் பட்டேல் செலக்ட் பண்ணாங்க மிட் சீசன்ல. மீதி இருக்கிற 2 பேரையுமே இப்போ சிஎஸ்கே திரும்ப ட்ரையல்ஸ் கழிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் கார்த்திக் சர்மா. ஸோ அவரு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல. ரொம்ப அக்ரெசிவான பேட்டர். அண்ட் சிஎஸ்கேக்கு வேற ஒரு சக்சஸர் ஃபார் தோனி வேணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒரு அட்டாக்கிங் விக்கெட் கீப்பர் பேட்டரா வந்து அவரை வந்து பாக்குறாங்க. ஸோ லைக் ஐ திங்க் சிஎஸ்கே மைட் பிக் ஹிம். அது வந்து கிளியரா தெரிஞ்சது. கார்த்திக் சர்மா ஆக்சுவலி சிஎஸ்கே மட்டும் இல்ல ஆர்சிபியும் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது ஒரு சொல்ல மாட்டோம், அது ஆப்ஷன்ல கண்டுபிடிச்சிருங்க. ஆமா ஆர்சிபியும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஆமா மோஸ்டா கார்த்திக் சர்மா ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா இந்த போட்டி இந்த 2 டீமோட தான் இருக்குன்றது இந்த 2 டீம் மூலியமா எங்களுக்கு தெரிஞ்சது. மேபி 3ஆவதா வந்து ஒருத்தன் வரலாம், 5ஆவதா வந்து பிரீத்தி அக்கா வரலாம். நடுவுல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நிப்பாரு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிண்டால இருந்து ஒரு ஜண்டா பாய் வருவாரு. கார்த்திக் சர்மா வந்து சிஎஸ்கே ஒருவேளை அக்வயர் பண்றாங்க அப்படின்னா ஒரு லோவர் மிடில் ஆர்டர் பினிஷரா வந்து அக்வயர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கடைசியான லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய அந்த 4வது பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரும் போன வருஷம் சிஎஸ்கேல மிட் சீசன் ட்ரையல் அட்டன் பண்ணாரு. இந்த வருஷம் கேரளா கிரிக்கெட் லீக்ல போட்டு அசத்துன ஒரு பிளேயர், நானும் ரொம்ப ஹைப் பண்ண ஒரு பிளேயர் சல்மான் நிசார். அவர் தான் வந்து அட்டன் பண்ணிருக்காரு. இனிஷியல் இம்ப்ரெஷன் சல்மான் நிசார் இஸ் கிளியர்லி இம்ப்ரெஸ்டுங்க. ஏன்னா வந்து அவர் ஆடின ஷாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. இவருமே கொஞ்சம் ஃபினிஷிங் ரோல் மாதிரி தான் பாத்துருக்காங்க டீம். அண்ட் இது வந்து முன்னாடி கன்வே பண்ணியிருந்திருக்காங்க சல்மான் நிசார். அதனால தான் சல்மான் நிசார் கேரளா கிரிக்கெட் லீக்ல வந்து கொஞ்சம் லோவர் டவுன் தி ஆர்டர்ல வந்து ஆடி இருந்தாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஏன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வந்து ஆடுவாரு, இன்னிங்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி ஆடுவாரு. பட் இந்த தடவை வந்து ஒரு 16th ஓவர்ல எல்லாம் நிறைய தடவை இறங்கினாரு ஒரு 2-3 மேட்ச்ல. அது வந்து அடிக்கவும் செஞ்சார். அப்படின்றப்போ ஹிஸ் ரோல் மைட் பி ஒரு ஃபினிஷரா வந்து மேபி அவருக்கு ரோல் டிஃபைன் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா சல்மான் நிசார் வில் பி தட் இந்தியன் ஃபினிஷர் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ உண்மையில சூப்பரான பிக்கா இருக்கும். ஸோ இந்த 4 பேர் வந்து நான் தைரியமா சொல்லலாம். ஏன்னா 4 பேர் எந்த டீம்ஸும் வந்து பவுண்ட் ஆல போன வருஷம். மீதி இருக்கிற 2 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் எங்களுக்குமே அது தெரியும். அந்த ஒருத்தர் யாருன்னு எங்களால கெஸ் பண்ண முடிஞ்சு. பட் இன்னும் 2 பேரு அது கரெக்டா சொல்ல முடியலங்க எங்களால. எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆமா அந்த ஃபர்ஸ்ட் பிளேயரோட ஹிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து 2024 மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே ஆல் இன் போனாங்க. ஆனா எடுக்க முடியல, அவங்களால வந்து காசு அந்த அளவுக்கு இல்ல. 7 crores மேல போனதுனால சிஎஸ்கே வந்து கைவிட்டாங்க, வேற டீமுக்கு போனாரு. அந்த பிளேயரை இந்த வருஷம் 2025 அந்த பிரான்சைஸ் வந்து ரீடைனும் பண்ணிட்டாங்க. பட் இந்த தடவை அவர் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க எங்கிட்ட சொல்லும்போது. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாத்தினாங்க. ஸோ ஐ திங்க் லைக் இன்சைட் சோர்ஸ் மேபி மைட் பி ரிலீஸ்ன்ற மாதிரி இருக்கலாம். யார் அந்த பிளேயர் அப்படின்ட்டு வந்து நாங்க யோசிக்கிறப்போ எனக்கு மைண்ட்ல வந்து ஒரே ஒரு பிளேயர் தான். ஹரிஷ்ட சொல்றப்ப ஹரிஷ் டே வேண்டா அப்படின்னாரு. ஸோ 2 பேருக்கும் மைண்ட்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் யாரு அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பாஸ் விடுறோம். நம்ம சல்மான் கான் தம்பி ஷாருக் கான் தான் நாங்க நினைச்சு வச்சிருக்கோம். பட் பாப்போம் எப்படி சிஎஸ்கே வந்து எடுப்பாங்க. அந்த பினிஷிங் ரோல்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு ஐ இருக்கு சிஎஸ்கேக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு ஷாருக் கான் தான் ஒரு 7.4 crores கொடுத்து எடுத்தாங்க ஜிடி. ஸோ மேபி இஸ் லுக்கிங் ஃபார் ஷாருக் கான் பேக் அகைன். பார்க்கலாம், இருக்கலாம். எஸ் மேட்ச் ஆகுது, நிறைய ப்ரொஃபைல்ஸ் இங்க மேட்ச் ஆகுதுன்றதுனால அதனால சும்மா அடிச்சு விடுறாங்க, இல்லாம கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அடுத்து வந்து இன்னொரு க்ளூ கொடுத்தாங்க. லைக் ஆல்ரெடி சிஎஸ்கேல ஆடின ஒரு பிளேயர் போன வருஷம் வேற டீம் ஆடிட்டு அவரையும் இந்த வருஷம் அந்த பிரான்சைஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த பிளேயர் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் பேட்டர்,
ஆனா வந்து பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அதுவும் யாருன்றது எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல இருப்பாரோ அப்படின்னு கேள்விகள் கேட்க தோணுது. அதான் தீபக் சார் எதுக்குங்க நெட்ஸ் கூப்பிட்டு வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க? ஈஸ செல்ல புள்ளி டோனி டோனி வீட்டுக்கே வந்து பால் போட்டு போவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கப்பட்ட புள்ள சிஎஸ்கேக்கு. அவர் ரீசெண்டா விளையாடிட்டு தான் இருக்காருன்ற பட்சத்துல மேபி தீபக் சகார் அப்படி நெட்ஸ் கூட்டு ஆட வைக்கிறாங்கன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி போறாரு அப்படின்ற ஒரு கன்சர்னும் அவங்க பார்க்கலாம். எனக்கு ஏதோ ராஜ்வர்தன் அங்கரிக்கரா இருக்குமோன்னு தோணுச்சு. லைக் அவர் சிஎஸ்கேல இருந்த பிளேயர் தான், அவரும் பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ மேபி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். லைக் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு எனிவே. ஸோ அதுதான் எனக்கு ஷுவரா தெரியல இது தீபக் சகரா இல்லைன்னா நீ சொல்ற மாதிரி தீபக் சகருக்குலாம் வந்து ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம் பிருத்வி ஷா மட்டும் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. பிருத்வி ஷாக்கு என்ன டிஃபரன்ஸ்னா பிருத்வி ஷா போனோம் ஐபிஎல்லே ஆடல. ஸோ வந்து பிருத்வி ஷா இந்த ரோலுக்கு செட் ஆவாரா அப்படின்ட்டு வந்து அண்ட் பை த வே ட்ரையல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்ற சொல்லிடுறேன், அதை சொல்ல மாட்டோம். ஒரு பர்டிகுலர் சினரியோஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த ஓவர் 1 over 15 to win ஃபினிஷருக்கா இருந்தா 1 over 15 to win நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் போடுற பவுலர்ட்டுமே வந்து ஷார்ட் பால் போடு ஸ்லோவர் பால் போடுன்னு வந்து வேரியேஷன்ஸ் வந்து முன்கூட்டியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல எப்படி அந்த பேட்டர் வந்து அந்த சினேரியோஸ் அந்த சிமுலேஷனை தாண்டி ஆடுறாங்கன்றது பார்ப்பாங்க சரிங்களா. இதே வந்து ஓப்பனிங் பேட்டரா இருந்தாங்க அப்படின்னா பிளான் பொறுத்து தான். லைக் வந்து இப்போ ஆங்கர் பண்ணோம் அப்படின்னா விக்கெட்டை விடாம உங்க ஷார்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இல்லை நீ வந்து அட்டாக்கிங் பேட்டரா உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் ஆடு. அது எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. இப்ப 15 ரன்னா 15 ரன் அடிக்கணும் அவசியம் இல்லை. ஆனா நீங்க எப்படி ஆடுறீங்க உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கான்றது உங்க பேட்டிங்ல பார்ப்பாங்க. இது வந்து பேட்டர்ஸ்க்கு. பவுலர்ஸ்க்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். 15 runs டிஃபெண்ட் பண்ணணும் இல்ல வந்து 8 runs டிஃபெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி பால்ஸ் எல்லாம் போடுற பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மோஸ்டா இப்படி தாங்க இருக்கும். பேட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவுலர் வந்து ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் வந்து போன டிஎன்பிஏல ரொம்ப அசத்தன ஒரு பவுலர். ஸோ அவரு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, கண்டிப்பா எல்லா டைமண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதுல ஒரு டீம் வந்து சிஎஸ்கே. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எசக்கி முத்து ஃப்ரம் அதே டீம் தான் திருப்பூர் தமிழன்ஸ். டிராஃபி அடிக்கிறதுக்கு ஒன்று முக்கியமான ரீசனா இருந்தார் போன வருஷம் ஃபார் ஐ டீம் திருப்பூர் தமிழன்ஸ். அவர் வந்து இந்த தடவை சிஎஸ்கே ட்ரையல்ஸ்ல நான் ஸ்பாட் பண்ணேன். ஆனா அவர் மட்டும் இல்லாம சாய் கிஷோர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு, டேய் எப்படிதாலும் பால் போட சொல்லி கூப்பிடுவானுங்க, எடுத்தா கூட அவனை உட்காரதான் வைப்பானுங்க, போவாதா அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, அப்புறம் இன்னொருத்தரவும் இருந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா RS ஆம்பரிஷ். அவர் வந்து டே 1 அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour 2 hours ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டாரு. எங்க போனாருன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது இந்தியாவோட அண்டர்-19 சீரிஸ் வந்து ஆரம்பிக்க போது அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்டர்-19. ஐ திங்க் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் வந்து சண்டே தான் வந்து மேட்ச் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு அவர் டக்குனு ட்ரையல்ஸ் முடிச்சுட்டு கிளம்பி ஃபிளை பண்ணி ஆஸ்திரேலியா போயிட்டாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. அது வந்து கரெக்டாக தான் இருக்கும், தப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ RS ஆம்பரிஷ் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். நிக்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்டர். ஆக்சுவலி பவுலிங் ஆல்ரவுண்டர் கூட இல்லை, ப்ராப்பரா பேட்டிங் ஆடுவாரு, ப்ராப்பரா பவுலிங் போடுவாரு. நம்ம ஹர்திக் பாண்டியா மாதிரி, ராஜங்கட் பாவா மாதிரி சரிங்களா. அப்படி இருக்க ஒரு பவுலர். மேபி அவரை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அங்கர் கேக்கர்னு சொன்னேன்ல, அவர் ஒருவேளை கிடைக்கலன்னா ஐ திங்க் அம்பரீஷ்க்கு போவாங்கன்னு தோணுது. 2 பேர்ல ஒருத்தர் வந்து எடுப்பாங்க எப்படின்னா சிஎஸ்கே. பர்சனலா என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ் நான் பாக்குறது லைவா பார்த்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த ட்ரையல்ஸ் பார்க்கும்போது. சரி ஓகே, இதுல யாரெல்லாம் வந்து சைன் பண்ணுவாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இவங்க மட்டும் தான் சைன் பண்ணுற அவசியமும் இல்லை. எல்லா டீமுக்கும் ஆப்ஷனுக்கு போவாங்க என்ன ட்ரையல்ஸ் அட்டன் பண்றாங்களோ. ஸோ அதை நம்ம ஆப்ஷன் அப்போ நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆப்ஷனை தாண்டி இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் ட்விட்டர்ல பயங்கரமா ஒரு ஃபேன் கமெண்ட் இல்ல ஃபேன் வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மதிஷா பத்திரானா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு மினி ஆப்ஷன்ல 13 crores விட கம்மியாவே வந்து தான் அவர் போவாரு, அதனால அவ்வளவு பெரிய பர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி கேமரூன் கிரீனுக்கு ஆல் இன் போலான்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சது பேஸ்லெஸ்ஸா தான் இருக்கு. ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் வேணும், குவாலிட்டி டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் வேணும் அப்படின்னு தான் எல்லா டீம்லயும் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்ப மும்பை மாதிரி ஒரு டீம் வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் கோ ஆல் இன் ஃபார் பத்திரானா தான். அவங்க கிட்ட இருக்க ஃபுல் பர்ஸ் கொடுத்தாது நான் பத்திரானா எடுத்துட்டு அவங்க பவுலிங்ல என்ன பாருங்க செட்டு. அவங்க பேட்டிங்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. இப்ப பவுலிங் பத்திரானா பும்ரா போல்ட் 3 பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. டெத் ஓவர்ல 2 பேரு, பவர் பிளே போடுறதுக்கு ஒருத்தர், அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து நடுவில் பவர் பிளே போடுவாரு. இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் நடுவில் ஸ்பின் மிச்சல் சாட்னர் இருக்காரு. இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவ்வளவுதான். அவங்க ரன் வந்து 250 260 அடிக்கணும்னு அவசியம் இல்லையே, ஒரு 200 ரன் அடிச்சாலே நல்லா டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ பத்திரனா நீங்க 13 கோடிக்கு தான் போவாரு, அது கீழே தான் போவாரு அப்படின்னு சொல்றது இட்ஸ் ராங். உங்க எண்ணம் ராங், நீங்க ராங், நீங்க சொன்னது எல்லாமே ராங். அவர் வந்து ஜாஸ்தியா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ சிஎஸ்கே will not leave பத்திரனா at any situation unless he performs very bad. ஆமா, ஆக்சுவலி அதான் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. லைக் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு, 40 ரனுக்கு மேல கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப டொமஸ்டிக்லயுமே ரொம்ப புவரா தான் இருக்காரு. சிஎஸ்கேக்கு போன வருஷமே கண்ட்ராவே தான் போட்டாரு பத்திரானா. சிஎஸ்கேக்கு போன வருஷம் ஸ்டார்டிங்ல தான் கண்ட்ராவே போட்டாரு, அதுக்கப்புறம் நல்லா தான் போட்டாரு, டீசெண்டா போட்டாரு. அது ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ, அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வேற ப்ரோ. அதுதான் ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து பத்திரானா ஆட வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல. 2 விஷயம். ஆக்ஷன் டேபிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எந்த பிளேயர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பாப்பாங்க. 2வது வந்து எந்த பிளேயர் நம்ம கொடுத்துடவே கூடாது ஆப்போனன்ட்டுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர் தான் பத்திரானா. அவர் ஆக்ஷனை மாத்தி எடுத்துட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இஸ் டெட்லி.
ஒரு சீசன் வந்து ஆக்ஷனை மாத்திட்டாரு, அதனால வந்து பேடா போச்சுன்றதுக்காகலாம் அவர் 13 கோடிக்கு கொடுத்துட்டாங்கன்னா ப்ரோ மும்பையை விடு, இவனுக்கு ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஃபேனே இவனுக்கு பத்திரான மேல ரொம்ப நாளா கண்ணு, அதனால சொன்னான் சரிங்களா. ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸ், ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ், இவ்வளவு எங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எல்லாம் போனாரு அப்படின்னா உண்மையிலேயே அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதெல்லாம் விட மாட்டாங்க. சாரிங்க சொல்றது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் நல்லா 4 பேர் எடுக்குவாங்க, அப்பதாங்க ஸ்ட்ராங் ஆகும். ஆக்சுவலி அதை பத்தி ஒரு வீடியோவே போடலான்னு தான் இருக்கும். லைக் வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி 100% டீடைல்ஸ் எங்களுக்கு தெரியல, அதனால வந்து கொஞ்சம் கம்மியா சோர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. டிஎம் யாரோ போறாங்க, யாரோ வராங்க, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அது ஒரு எங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா அது ஒரு வீடியோவே நாங்க போட்டுறோம். ஓகேங்களா? சோ அதாங்க இந்த வீடியோட சம்மரி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் கடைசி ஒரு 1 வீக் நடந்துச்சு. அதுல வந்து 40-50 பேர் கிட்ட இருந்தாங்க. மெஜாரிட்டி பேட்டர்ஸ் தான் இருந்தாங்க. அதுல ஒரு ப்ரிடாமினன்ட்டா 4-5 பேர் வந்து நான் நோட் பண்ண பிளேயர்ஸ், எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் நான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். இதுல இருந்து சிஎஸ்கேக்கு என்ன தேவை ஆக்ஷன்லன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் போவாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ப்ரோ கேமரூன் கிரீனுக்கு போக மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நான் சொல்லல சரிங்களா. அது வந்து வேற அந்த பிளேயர் மேபி அது வந்து மெயின் ப்ரையாரிட்டியா இருக்கலாம். நம்ம அதை பத்தி செப்பரேட்டா போடுவோம். அவங்க வந்து யாரெல்லாம் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை பத்தி நம்ம செப்பரேட்டா வீடியோஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணோம்னா, காலகாலமா வந்து வருஷமா ட்ரையல்ஸ் எல்லாம் நடத்தி நிறைய பிளேயர்ஸ் பார்ப்பாங்க சிஎஸ்கே. எடுக்கிறது என்னமோ நம்ம ராபின் சித்தப்பாவோ, சேன் வாட்சனோ, இல்லைன்னா ஒரு விஜய் சங்கரோ, இல்லைன்னா ஒரு திருப்பாதியோ, தீபகுடாவோ, இந்த மாதிரி வந்து ஒரு 30+ ஏஜ் கிராஸ் பண்ண ஒரு சிறப்பான வாலிபர் தான் எடுப்பாங்க. ஆமா, ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷன் வந்து அங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. லைக் அதுல நான் வந்து என்னால பேச முடியாது பெருசா, என்னால வந்து கேட்கதான் முடியும். அப்ப அவங்க பேசி நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தடவை சிஎஸ்கே வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாட்டி பட்டுட்டாங்கல்ல, அதனால மேபி அந்த ஒரு போதும் 15 வருஷம் ஆயிடுச்சுன்றப்போ they should think out of the box. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து அவங்க டீமே மாத்தலாம். அதுதான் ஓல்டு பிளேயர்ஸ் எடுத்துட்டு வராங்க, அன்சக்சஸ்ஃபுல்லா இல்லையா, நாங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கோம்லாம் சொல்லாதீங்க. சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க, நான் அது சொல்லல. என்ன எடுக்க போறது என்னமோ பழைய பிளேயரு அப்படிதான் நீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படிதான் நாங்க ஷாருக் கான் எடுக்க போறோம். அவருக்கே 30 ஏஜ்ல. ஸோ சிஎஸ்கே பத்தின அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்தோம், உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். அதே மாதிரி ஆர்சிபியும் நாங்கள் கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 2 பிளேயர்ஸ் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒன்னு இந்த சிஎஸ்கே அட்டன் பண்ண பிளேயர், இன்னொன்று வந்து எஸ் ராஜ் புஞ்சா, அவர் ஒரு லெக் ஸ்பின்னர் நம்ம பார்த்துருக்கோம்ல, அவரும் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி. ஸோ இந்த மாதிரி ஆர்சிபி அப்டேட்ஸ் எனக்கு தெரியும்பா, நான் மேனேஜ்மெண்ட் க்ளோஸா இருக்கா அப்படி யாருக்கா தெரிஞ்சா கூட வாங்க, ஜாலியா நம்ம வீடியோவே இன்வைட் பண்றோம், பேசலாம், நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியப்பா அப்படி நீங்க தனியா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கூட இன்ஸ்டாகிராம்ல சொல்லுங்க. So feel free to share any information that is related to cricket. So இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் நீங்க வந்து பேக் டு பேக் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்டேட்ஸ்ல ஐபிஎல் அப்டேட்ஸ் நாங்க நிறைய எடுத்துட்டு வந்துட்டே இருப்போம், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட்டை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுட்டு இருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.